Now I request the principal of Gugoi Higher Secondary School, Mr. Palani Vale, to inspire us with a few words. போற்றுதலுக்கும் உரிய இவ்விழாவினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ஏஆர் சீனிவாசன் ஐயா அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா டாக்டர் ஈஸ்வரன் ஐயா அவர்களே, இந்த பள்ளிக்கு புதிதாக பிரின்சிபலாக வர இருக்கின்ற ஐயா அவர்களே, சேலத்திலே பிரபல ஆடிட்டராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா துரை ஐயா அவர்களே, மற்றும் இப்பள்ளியின் தாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மற்றும் இப்பள்ளியை நடத்தக்கூடிய ஐயா தலைவர் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், மற்றும் இங்கே என்னுடன் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கின்ற காலத்தில் எங்களுடைய பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை 900 இருந்தது. அப்பொழுது அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களில் பலர் வேறு பள்ளிக்கு மாறுதல் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏனென்றால் மாணவர்களுடைய பற்றாக்குறை. அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் தாளலாக இருந்து எங்களுக்கெல்லாம் பல அறிவுரைகள் எல்லாம் வழங்கியதன் காரணமாக அந்த பள்ளி இன்றைக்கு 4000 மாணவர்களை கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளியாக சேலம் மாவட்டத்திலே உருவெடுத்திருக்கிறது என்றால் அவருடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு ஒரு ஏழை குழந்தைகளின் பால் இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய சதவீதம் 97% என்ற அடிப்படையிலே தேர்ச்சி விழுக்காடு, 400 மதிப்பெண்களுக்கு மேலே 500க்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 250, 260 இந்த மாதிரி. முதல் மதிப்பெண்ணாக 490 மதிப்பெண்கள். இத்துணை சாதனைகள் எல்லாம் நாங்கள் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஐயா அவர்கள். ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையிலே ஒருவரை ரோல் மாடலாக கொள்வார்கள். ஐயா அவர்களை நாங்கள் எங்களுடைய பள்ளியினுடைய ரோல் மாடலாக அவர்களை வைத்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். அவர்கள் இந்த இடத்திலே மிக அற்புதமான ஒரு சூழலிலே ஒரு 45 ஏக்கர் அளவுக்கு நிலத்தை வாங்கி அனைத்து குழந்தைகளும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே மிக அற்புதமாக இந்த பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மனது குளிர்கிறது. நான் நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் திரு ரவிச்சந்திரன் அவரிடத்திலே கூட சொன்னேன், கடந்த வாரம் நாங்கள் எல்லாம் ஒரு இன்ப சுற்றுலா சென்றிருந்தோம். அந்த நேரத்தில் தென் திருப்பதி என்ற ஒரு கோவிலுக்கு சென்றோம். அந்த கோவிலுக்குள் உள்ளே நுழையும் பொழுது எங்களுக்கு எந்த எண்ணம் இருந்ததோ, நாங்கள் எண்ணத்தை உணர்ந்தோமோ, அதை இந்த பள்ளியின் உள்ளே உணர்கிறோம். ஐயா, மிக அற்புதமான ஒரு சூழல், அருமையான சூழல் என்று சொன்னேன். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் பாடிய ஒரு பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற அடிப்படையில் அவர் பாடிய பாடல் இந்த பள்ளிக்கு பொருந்தும். இந்த பள்ளியில் இல்லாத ஒரு வளங்கள் எந்த பள்ளியிலுமே கிடையாது. அதனால வெளிநாட்டிற்கு கல்வி கற்க போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த பள்ளிக்கு வந்துவிட்டால் வெளிநாட்டில் போய் கல்வி கற்கின்ற அந்த இதையும் மீறி பல அனைத்து செய்திகளையும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த பகுதி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளியிலே சேர்ந்து பயிலக்கூடிய காலம் மிக விரைவில் வருகிற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். An encouraging speech.